அண்மைச் செய்தி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்திருக்கிறார். அதில் முல்லை பெரியாறு அணையின் விவசாயிகளின் நலன் கருதி 152 அடி வரை உயர்த்த வேண்டும், அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருந்தார். இதற்கான நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகிறோம் என்று தற்போது இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். இதற்காக அதிமுக சார்பில் போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளாத அரசுக்கு எதிராக போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், அமைச்சர் துரைமுருகன் பதில் தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என உண்ணாவிரத போராட்டத்தினை அறிவித்திருந்தது அதிமுக. அதற்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு தகவலை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதாவது முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளாததை கண்டித்து அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தார். இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். அதன்படி தமிழக அரசு கேரள அரசுக்கு கடிதங்கள் வாயிலாகவும் மேற்பார்வை குழு கூட்டங்களின் வாயிலாகவும் பேபி அணையின் எஞ்சிய பணிகளை முடிக்க தேவையான அனுமதி அளிக்க வலியுறுத்தி வருகிறது. மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்துவதன் மூலம் தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் முல்லை பெரியாறு அணையை பாசன விவசாயிகளின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ஒரு பதிலை அளித்திருக்கிறார். மேற்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு தமிழ் மொழி மற்றும் மாநில உரிமைகளுக்காக எப்போதும் உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அண்டை மாநில நதிநீர் பிரச்சனையில் அரசியல் லாபம் கருதி வெற்று அறிக்கைகளையும் போராட்டங்களையும் அறிவிக்கும் அதிமுக மக்களை குழப்பும் முயற்சிகளை விடுத்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இதன் அடிப்படையில அதிமுக தேவையற்ற ஒரு விளம்பரத்திற்காகவும் மக்களின் ஒரு போராட்டங்களை கையில் எடுத்து மக்களுக்கு ஒரு தவறான கருத்துக்களை திணிக்கக்கூடிய அதிமுக இதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக எடப்பாடி அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.